இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 63 நாயன்மார்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற நாயன்மார்களான திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், இவர்களால் தேவார பாடல்கள் பாடப்பெற்ற சிறந்த ஒரு சிவாலயம். சோழ நாட்டு தலங்கள் பார்த்தீங்கன்னா 190, காவேரி தென்கரை தலங்கள் பார்த்தீங்கன்னா 127, காவேரியோட வடகரை தலங்கள் வந்து 63. அந்த 63 தலங்களில் வந்து 61வது திருத்தலத்தை தான் நம்ம தரிசிக்க வந்திருக்கிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து 2 வீடியோக்கள் வந்து போட்டிருக்கோம். அதை வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக அமையும். திருச்சி மாவட்டத்தில் மணச்சநூல் வட்டத்தில் வந்து திருப்பைங்கிலி அப்படின்ற ஊரில் அமைஞ்சிருக்கிற கணேஸ்வரரை தான் நம்ம வணங்க வந்திருக்கிறோம். இங்கே அருள் பாலிச்சிட்டு இருக்க சிவபெருமான் பார்த்தீங்கன்னா உளிப்படாத சுயம்பு லிங்கமூர்த்தியாக தான் பக்தர்களுக்கு வந்து அருள் பாலிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர்களில் வந்து இந்த சுவாமியை வந்து நம்ம வணங்கிட்டு இருக்கிறோம். ராஜாவுக்கு பதவி கொடுத்ததுனால அதிகார வல்லபராகவும், அப்பர் சுவாமிகளுக்கு கட்டமுது கொடுத்ததுனால சோருடை ஈஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வணங்கிட்டு வரோம். மற்றும் ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊருக்கு வந்து திருப்பைங்கிலி அப்படின்ற பெயர் மட்டும் இல்லாமல் காரண பெயர்களுமே இருக்குது. ஹீலிவனம், கதலிவனம், அரம்பைவனம், விமலாரண்யம் அப்படின்னு சொல்லி பல பெயர்லாம் இருக்குது. இன்னும் ஒரு சிறப்பான பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வியாக்கரபுரி அப்படின்ற ஒரு பெயர் இருக்குது. அதுக்கு காரணங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கோவில் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊருக்கு நடுவில் தான் கிழக்கு நோக்கிய கோபுரத்தோட ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயத்தில் வந்து ஒரு சந்நிதியில் வந்து சோமேஸ்கந்த உருவோட சிவபெருமான் வந்து காட்சி கொடுக்குறாரு. அந்த இடத்துல இருக்கிற எல்லா கருத்தங்களில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா புலிவரி கோடுகள் வந்து பதிஞ்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஊர் பகுதியில் வந்து வியாக்கரபுரி அப்படின்ற புலிவளம் பகுதியை ஆண்ட இன்னொருடைய பேர் தான் வியாக்கரசூரன். இவரோட முகம் பார்த்தீங்கன்னா புலி முகத்தை கொண்ட இவருக்கு ஒரு தம்பி இருந்திருக்கிறாரு. அந்த தம்பியோட முகம் பார்த்தீங்கன்னா வேங்கை முகத்தோடு இருந்திருக்காரு. அதனால அந்த தம்பிக்கு பேர் வந்து வேங்கை முகத்தோடையான் அப்படின்ற பெயரில் வந்து இந்த பகுதியை ஆண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ வந்து வியாக்கரசூரன் வந்து திருப்பைங்கிலிநாதர் மீது அளவில்லாத பக்தி, சிவபக்தி கொண்டிருக்கிறாரு. மட்டும் இல்லாமல் அவருடைய தம்பி வேங்கை முகத்துடன் சேர்ந்து தேவேந்திரனோட வந்து போரிட்டு அவரை வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போ வந்து தேவர்களாம் போய் நம்ம விஷ்ணு பகவான்கிட்ட வந்து முறையிட்டிருக்காங்க. மகாவிஷ்ணு விசுவரூபம் எடுத்து வியாக்கரசூரனை வந்து வீழ்த்திறாரு. அப்போ வியாக்கரசூரன் வந்து இந்த திருப்பங்கிலிநாதரை வணங்கி தன்னுடைய தவற்றுக்கு வந்து மன்னிப்பு கேட்குறாரு. ரொம்ப மன வருந்துறாரு. அப்போ வந்து இங்கே இருக்கிற சிவபெருமான்கிட்ட வந்து ஒரு வரம் கேட்குறாரு. என்னன்னா, இங்கே இருக்கிற கட்பாறைகள் எல்லாத்துலேயுமே புலிவரி கோடுகள் வந்து பதிந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே கோயில் அமைஞ்சிருக்க அந்த இடத்துல இருக்கிற எல்லா பாறைகளையும் நிரந்தரமாக இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறாரு. இவர் வேண்டுதல் படியே சிவபெருமானும் அதிக அன்பும் பக்தியும் கொண்ட அந்த பக்தருக்கு வந்து அவர் வேண்டுறதை வந்து நிறைவேற்றி கொடுக்குறாரு. இந்த நிகழ்வுலாம் நடந்ததுக்கு ஒரு அடையாளமாக தான் திருப்பைங்கிலி பக்கத்தில் வந்து புலிவளம் அப்படின்ற ஒரு ஊரும் அமைஞ்சிருக்கிறத வந்து பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய தம்பி பேரான வேங்கை மண்டலம் அப்படின்ற ஒரு ஊரும் இந்த ஊர் பக்கம் வந்து இருக்கிறத வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. வியாக்கரசூரன் வழிபட்டு இந்த ஆலயத்திலே வந்து முக்தியும் அடைஞ்சிருக்கிறாரு. அதனால இந்த திருத்தலத்துக்கு வந்து வியாக்கரபுரி அப்படின்ற ஒரு பெயரும் வந்ததுக்கு ஒரு சிறப்பான காரணங்களும் இலக்கியங்களில் வந்து சொல்லப்படுது. இந்த ஆலயத்தில் சொல்லப்பட்ட எல்லா செய்திகளுமே வந்து நடந்ததுக்கான இலக்கிய சான்றுகளும் கல்வெட்டுகளுமே இந்த ஆலயத்தில் போனால் பார்க்க முடியும். கோவிலோட நடத்திறக்கும் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணி டு 1 மணி வரலும், மாலை வந்து 4 மணி டு 8 மணி வரலுமே நட திறந்திருக்கும். பரிகார பூஜைகள் செய்கிற டைம் பார்த்திங்கன்னா காலையில் 8:30 மதியம் 12 வரலும், ஈவினிங் 4:30 5:30 வரலும் இந்த பரிகார பூஜைகள் வந்து பண்ணுறாங்க. குழந்தை வர வேண்டி, திருமண தடைகள் நீங்கிறதுக்காண்டி, ஆயுள் விருத்தி அடையிறதுக்காண்டி பல காரணங்களாக வந்து இங்கே பரிகார பூஜைகள் வந்து ரொம்ப சிறப்பாக நடைபெறுது. ரொம்ப பழமையான ஆலயம். அதனால நம்ம வேண்டுதல் வந்து நல்லா நிறைவேற ஒரு சிறந்த ஒரு கோவிலாக இருந்தது. அது மட்டும் யமபயத்தை போக்குற ஒரு ஆலயமாக இருந்தது. அதிசயமான புலிவரி கோடுகள் அமைந்த ஒரு சிறந்த ஒரு ஆலயமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ ராமபிரான் வந்து இங்கே வணங்கின ஒரு ஆலயம். அது மட்டும் இல்லாமல் சிவபக்தரான ஸ்ரீ ராவணேஸ்வரர் இங்கே வந்து தவம் பண்ணி இங்கே வந்து பூஜைகள் பண்ணியிருக்காரு. இந்த நிகழ்வை காட்டும் வகையில் வந்து ராவணன் வாயில் கோபுரம் வந்து அமைச்சிருக்கிறாங்க. முன்னாடி அகன்ற ஒரு வாயில் கோபுரம் வந்து அமைஞ்சிருக்கும். அது வந்து ராவணனோட வாயில் கோபுரம். பூமாதேவி வந்து தவம் பண்ணியிருக்காங்க. மகிஷாசுரனை வந்து வதம் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து இங்கே தவம் பண்ணி அவங்களுடைய பாவத்தை வந்து நிவர்த்தி பண்ணியிருக்காங்க. அதனால பல சிறப்புகளையும் பல பெருமைகளையும் ரொம்ப பழமையும் கொண்ட இந்த சிவாலயத்துக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் பாய்.